Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அரவிந்த் சாமி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ரசிகர் மன்றம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்போது டக்குன்னு சொல்லிட்டாரு, என் பையனை நான் சேர்க்க மாட்டேன், கோபி உங்கள் பையனை சேர்ப்பீங்களான்னு கேட்கும்போது, ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சர்ச்சைகள் வந்துச்சு. ஏன்னா ரசிகர் மன்றத்தை தான் இன்றைக்கி அரசியல் கட்சியாக மாற்றிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு கருத்து வந்து ஏன் அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி. ரசிகர்கள் வந்து படம் பார்க்குறதோட நிப்பாட்டிக்குங்க, இந்த மன்றம் வச்சு அதுக்கு பின்னாடி போயிடுறாங்க. அப்படி போனீங்கன்னா அந்த நடிகர் ஒரு காலத்தில் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு அரவிந்த் சாமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா அஜித் தான் இதை வந்து முதல் சொன்னார், ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்லை, அரவிந்த் சாமியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ரசிகர் மன்றமே வைக்க மாட்டேங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தது. அஜித் ரசிகர் மன்றம் வச்சுட்டு சில பிரச்சனையினால் கலைக்கப்பட்டது. ஆனால் அந்த ரசிகர் மன்றமும் தமிழ் சினிமாவுங்கிறதெல்லாம் பிரிக்க முடியாத ஒன்றாவே மாறிடுச்சு. அப்படின்னும் போது நேரடியாக விஜய் தான் தாக்கி பேசுகிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி அந்த மாதிரி மீசை வரைஞ்சிருப்பாங்க, எம்ஜிஆர் மாதிரி அந்த சில்க் சிப்பா போட்டிருப்பாங்க, எல்லா ஜிம்லையும் எம்ஜிஆர் ஃபோட்டோ மாட்டிருப்பாங்க. அந்த பதிலையும் விஜயும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? ஒரு சக்ஸஸ் மீட்டில் சொல்லும்போது அவ்வளோ என்ன மெச்சூர் இல்லாமல் இருக்காங்க ரசிகர்கள். விஜயில் ஒரு படத்தில் வந்து தம் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி நடிக்கிறாருன்னா அதே மாதிரி வெளியில் வந்து செய்யணும்னு ஆசை வருமா இல்லையா? ஒரு அவனுடைய மானசீகமான ஒரு அபிமானமான ஒரு கலைஞன் திரையில் என்ன செய்கிறானோ அதை ஃபாலோ பண்ணணும்னு அவனுக்கு தோணுமா இல்லையா? அதே மாதிரி முடி வெட்டிக்கிறானா, அதே ட்ரெஸ் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறானா, அதே மாதிரி குடிக்கணும், அதே மாதிரி தம் அடிக்கணும்னு அவனுக்கு தோணுமா தோணாதா? நைட்டு ஃபுல்லாக ஹேங் ஓவராக இருக்குது, தலைவலிக்குதுங்கிறாரு. அவர் படத்தை போட்டு நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்ற அது மது ஒழிப்பதுக்கு அவர் பிரச்சாரம் பண்ண முடியுமா? மது குடிக்கிற ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கணும் போய் நீங்கள் மது குடிக்கான்னு சொல்ல முடியுமோ? உன் தலைவரை நேற்று நைட் ஃபுல்லாக அந்த படம் தான் பார்த்து வந்து இன்னொரு கட்டிங் எக்ஸ்ட்ரா போச்சு சொன்னாலும் சொல்ல மாட்டானா? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபைர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அரவிந்த் சாமி அவர்கள் எப்போவுமே அழகாக இருக்கக்கூடியவர், இளமையாகவே இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகிற விஷயம் வந்து எப்பவுமே ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று சொன்னார்னா அது ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ரசிகர் மன்றம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்போது டக்குன்னு சொல்லிட்டாரு, என் பையனை நான் சேர்க்க மாட்டேன், கோபி உங்கள் பையனை சேர்ப்பீங்களான்னு கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு புரிதல் வந்துருச்சு. அப்போ ரசிகர் மன்றம்ங்கிறது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் செட்டில் செட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சர்ச்சைகள் வந்துச்சு. ஏன்னா ரசிகர் மன்றத்தை தான் இன்றைக்கி அரசியல் கட்சியாக மாற்றிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு கருத்து வந்து ஏன் அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இல்லை, முதல்ல அரவிந்த் சாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரழகன். அது நிறைய பேர் அந்த காலகட்டங்களில் அரவிந்த் சாமி மாதிரி அதையும் கேட்டிருப்பாங்க, அவர்கிட்ட அதையும் கேட்டிருப்பாங்க. அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னே அந்த என்ன ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஆடில் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு ரோஜாவில் தளபதியில் ஒரு கேரக்டர் பண்ணார். அப்புறம் ரோஜாவில் வந்தார். அந்த காலகட்டத்தில் செலக்டிவான படங்கள் தான் பண்ணார். இப்போ நிறையா படங்கள்லாம் பண்ணிக்கிறல, செலக்டிவான படங்கள் தான் பண்ணார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் ஃபீல்டை விட்டே போயிட்டார். ரொம்ப நாள் ஆலய காணோம். திருப்பி ரீஎன்ட்ரி தனி ஒரு ஒன்றில் வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறார். அவர் தான் ஒரு இன்டர்வியூவில் பேசினது ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரசிகர்கள் வந்து படம் பார்க்குறதோட நிப்பாட்டிக்குங்க, இந்த மன்றம் வச்சு அதுக்கு பின்னாடி போயிடுறாங்க. அப்படி போனீங்கன்னா அந்த நடிகர் ஒரு காலத்தில் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் பேசுகிறார் அதில், இந்த நீங்கள் நடிகர், நீங்கள் ஆங்கரு, நீங்கள் கேமராமேனுங்கிற ஒரு இதே இந்த உலகத்தில் ஒன்று, இந்த உலகம் பெரிய உலகம், ஏதாவது அங்கங்கே ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய யூனிவர்ஸ், அது நம்ம ஒரு சின்ன புள்ளி தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த மாதிரியான பழைய நடிகர்கள் வந்து இப்போ நிறைய தத்துவங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து நம்ம அரவிந்த் சாமி பேசுகிறது. ஆனால் அவர் சொன்ன விஷயம் சரியான விஷயம். இதை தான் கவுண்டமணி ஒரு படத்தை சொல்லியிருப்பார். கவுண்டமணி நடிகராகவே இருப்பார். நடிகராக பாருங்க, நடிகராக பாருங்க, அதை ஒருத்தர் கத்திடுவான் வருங்கால முதலமைச்சர்னு. அந்த நாய் எங்கே இருந்தாலும் தேடி எடுத்துட்டா முடிச்சுட்டு ஆவார். அந்த மாதிரி இது வந்து இதுதான் யதார்த்தம். இப்போ நீங்கள் பலரும் வந்து ரசிகர் மன்றத்தின் பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க. நிறையா கதைகள் இருக்குது, சம்பவங்கள் இருக்குது. சிலர்லாம் வந்து தன்னுடைய வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க, சிலர் உயிரை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய உடைமைகள் இழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மன்றங்களில் போய் நம்ம ஒரு சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. இங்கே பணம் கொடுத்து என்னுடைய நான் பண்ணக்கூடிய சேட்டைகளை பார்க்க போகிறீங்க, அவ்வளோதானே. பார்த்துட்டு முடிச்சுட்டு போங்க. இதுக்கு என்ன அபிமானம், இது என்ன அரசியல் பண்ணுறோம், இதுக்கு என்ன பின்னாடி இப்போ போகிறீங்கன்னா அதை வந்து ஒரு காலத்தில் அரசியலுக்கு பயன்படுத்திட்டாங்க. ஆனால் இப்போ அது ரொம்ப இது வந்து இந்த இப்போ சண்டை என்ன நடக்குதுன்னா சோசியல் மீடியாவில் சண்டை நடந்துட்டு. முதல்ல ஒரு ரசிகர் இருக்குன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய கட் அவுட் வைப்பாங்க, பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த 5 ஷோ போடுறீங்களா, எங்கள் தலைவர் படம் வந்தால் நாங்கள் 6 ஷோ போடுறோம், எங்கே இருக்குது இதை காட்டில் ஒரு அடி உயரமாக கட் அவுட் வைக்கிறோம், நீ பால் அபிஷேகம் பண்ணால் நாங்கள் வேறு ஏதாவது அபிஷேகம் பண்ணுறன்ற மாதிரி ஒரு போட்டி இருந்தது. எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் தான். ஆமாம், அதில் வந்து பிஸ்னஸ் தான். இப்போ ரசிகர் மன்ற ஷோன்னு ஒன்று எடுப்பாங்க, அது அந்த வருமானம் வந்து இந்த ரசிகர் மன்றத்துக்கு வரும். இப்போலாம் அது கிடையாது. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு.
இப்போ அதெல்லாம் வந்து வாழ்க்கையை இழந்திருக்காங்க நிறைய பேர். ரசிகர் மன்றத்தினால் போய் வாழ்க்கை இழந்திருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்து நிறைய பேர் எம்எல்ஏ எம்பி ஆனவங்களும் இருக்காங்க. அந்த காலகட்டங்கள் அதோட முடிஞ்சிருச்சு. விஜயகாந்த் மன்றத்திலிருந்து நிறைய பேர் எம்எல்ஏ ஆன கதையெல்லாம் இருக்குது. இப்போ யாரை சொல்ல வரீங்க நீங்கள்? இல்லை சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க தம்பிகளா அப்படின்ற. ஓகே, அதாவது ரசிகர் மன்றமாக இருக்கிறது அது நற்பணி மன்றமாக்குறது கமலஹாசன் மட்டும்தான். அது சரியான வழிக்கு பயன்படுத்தினர். அதாவது சமூக சேவைகள் இந்த மாதிரியான சோசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது நற்பணி மன்றமாக மாற்றினா பிற்பாடு அதுவும் வந்து கட்சியாக தானே மாறுச்சு. கட்சியாக மாறிச்சு. அது ரொம்ப நாள் கழிச்சு தான் மாறிச்சு. அதுவுமே சரியாக போனி ஆகலை. அதையும் உண்மையத்தாலும் சொல்லியாகணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகராக பாருங்கள், உங்கள் வீட்டை பாருங்கள் அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆர் விதிவிலக்கு எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து ரசிகர்களை ஒரு நல்வழிப்படுத்துகிற வேலையை செஞ்சார். அதாவது எந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மது குடிக்கிற மாதிரியோ சிகரெட் குடிக்கிற மாதிரியான காட்சிகள் நடிக்க மாட்டார். அதே உடலை வந்து கட்டு மஸ்தாக வச்சுக்கணுங்கிறதுல சொல்லிகிட்டே இருப்பார். பெண்களை மதிக்கணும், தாய்மார்களை மதிக்கணும், வயதான பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வைப்பார். கிழவிகளோட அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி சீன் வைப்பார். தாய்மையில் ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும். பெண்களுக்கு மரியாதையை கொடுக்குற மாதிரியான காட்சிகள் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணார். அப்போ தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை சரியான ஒரு வழியை காமிச்சது எம்ஜிஆர். ஆனால் அதற்கு பிறகு நிறைய மாறிடுச்சு வச்சுங்களேன். அதனால் ரசிகர் மன்றத்தை அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். நம்ம படம் பார்க்க போகிறோம், காசு கொடுத்து படம் பார்க்குறோம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, அதோடு வந்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் நல்ல பொருளாக கொடுக்குறாங்க, அதை ரசிகர் மன்றம் வைக்கிறோமா? ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், டெய்லி ஒரு பேங்க்குக்கு போகிறோம், ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கார், நம்மகிட்ட போனால் நம்ம நல்லா நடந்துக்கிறார் டெய்லி அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறோமா? சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான கூட்டம், அது இந்தியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உலக நாடுகள் எங்கேயுமே ரசிகர் மன்றங்கள் இருக்காங்கிறது அது கிளப்பாக இருக்கும், இதாக இருக்கும். அது சும்மா ஒரு ஒரு அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது எக்ஸ்ட்ரீமா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்ததெல்லாம் வந்து ரசிகர் மன்றங்கள் தான். இதே அரவிந்த் சாமி விஜயினுடைய அரசியலையும் எதிர்த்து பேசியிருக்காரு. அதே சில இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல பேசியிருந்தாரு. ஒரு இது மட்டும் தகுதியா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ பேசியிருக்காரு. ரசிகர் மன்றங்கள்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், அந்த ரசிகர் திருப்பி சினிமா விட்டுட்டு போயிட்டார், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு அரவிந்த் சாமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா அஜித் தான் இதை வந்து முத சொன்னார், ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே விஷயத்தை தான் அவரும் சொல்கிறாரு. அப்படின்ட்டு அது ஆப்போசிட்டாக விஜய்க்கும் சரி ரஜினிக்கும் சரி இப்போ இன்னைக்கு ரசிகர் மன்றத்தை வச்சுருக்க எல்லாருக்குமே சொல்கிறாரு. அப்போ அஜித் ரசிகர்கள் இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஓ இது எங்களோட இது தானே, எங்கள் தலை சொன்னது தானே அப்படின்ற மாதிரி. இல்லை, அரவிந்த் சாமியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ரசிகர் மன்றமே வைக்க மாட்டேங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தார். அஜித் ரசிகர் மன்றம் வச்சுட்டு சில பிரச்சனையினால் கலைக்கப்பட்டது. இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆரம்பத்தில் ஒரே ஸ்டாண்டில் இருக்கார், எனக்கு ரசிகர் மன்றம் இல்லை கிடையாது, நான் ஒரு நடிகர், எனக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குது, பார்ட் டைமாக தான். ஐடியாலஜியாக அஜித்தோட ஐடியாலஜி தானே இவருக்கு இருக்குன்றாங்க. இல்லை, ஐடியாலஜி வேற எப்படி வரும்? அஜித் ரசிகர் மன்றம் இருந்துச்சு, ஆக்டிவாக இருந்தாங்க, அது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இடையில சில பிரச்சனைகள் ஆச்சு, அதனால அவர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. இவர் ஆரம்பத்துலேருந்து மன்றம் இல்லாமல் இருக்காரு. நான் நடிகர், எனக்கு பார்ட் டைமாக நடிக்க வர்றேன், மீதி நேரத்தில் எனக்கு கம்பெனி இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு, அதை நான் பார்க்க போறேன்னு போறாரு. அப்படிங்கும்போது இவர் தானே கரெக்டான அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்றாரு. அங்கே அவரால் அந்த ரசிகர் மன்றத்தை மேட்ச் பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியல அஜித்தால. அதனால பிரச்சனைகள் நிறைய வருது. அவர் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு உங்க வேலையை பாருங்க. ஏறக்குறைய சொல்ல வர கருத்து ஒன்று தான். அஜித்தை தான் சொல்வார், நீங்க நடிகரை வந்து நடிகராக பாருங்க, படம் பார்த்துட்டீங்கன்னா போயிருங்க அப்படின்னு. அவங்க ரசிகருடைய வற்புறுத்தலால் தான் மன்றம் வச்சிருந்தாங்க. அதுவுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரச்சனை அவனே கழிச்சிட்டாரு. பட் ரெண்டு பேருடைய ஐடியாலஜி ஒன்றா இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து மன்றமே இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது வந்து அரவிந்த் சாமி தான். ஓகே, அதுக்கு பிறகு அஜித்தும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக. ஆனால் அந்த ரசிகர் மன்றமும் தமிழ் சினிமாவுங்கிறதெல்லாம் பிரிக்க முடியாத ஒன்றாவே மாறிடுச்சு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் அரசியல் மாற்றம் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து மாற்றிருக்கு. விஜயகாந்த் எடுத்துக்கலாம், எம்ஜிஆர் ஆரம்பிச்சா கூட வரிசையாக எல்லாருமே அதை பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது நேரடியாக விஜய் தான் தாக்கி பேசுகிறாருன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியும். பொதுவாக தானே சொல்கிறாரு, விஜய்க்கு படமாக ரசிகர் மன்றம் இருக்குது. இல்லை, இப்போ அடுத்த அரசியல் வராரு, அடுத்த ரசிகர்களை வந்துட்டு தொண்டர்களாக மாற்றுறது யார்? ஏன்னா இப்போ மாநாடுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே நேரம் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டிக்கரில் இருந்து மதுரையில் பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரசிகர் மன்றத்தினால ஒரு நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குன்ற ஒரு இதையும் பார்க்கணும்ல. இன்றைக்கி வந்து ரத்தம் கொடுக்குறாங்க, ஒரு முக்கியமான இது நடக்கும்போது வந்து நோட்டு புத்தகம் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். ரசிகர் மன்றத்தை நல்வழிப்படுத்தினா எம்ஜிஆர் படுத்துற மாதிரி படுத்துங்க. எம்ஜிஆர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் இந்த மாதிரி ஆபாச காட்சிகளும் மது குடிக்கிற மாதிரி காட்சிகள் தப்பான காட்சிகள் வைக்கல. அவருடைய ஃபாலோ பண்ண ரசிகர்களுக்கும் அது சொன்னார். அதனால அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி அந்த மாதிரி மீசை வரைஞ்சிருப்பாங்க, எம்ஜிஆர் மாதிரி அந்த சில்க் சிப்பா போட்டிருப்பாங்க, எல்லா ஜிம்லையும் எம்ஜிஆர் போட்டோ மாட்டிருப்பாங்க. அந்த பதிலையும் விஜயும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? இல்லையோ சக்சஸ் மீட்ல சொல்லும்போது அவ்வளோ என்ன மெச்சூர் இல்லாம இருக்காங்க ரசிகர்கள். அப்படி கிடையாது, சினிமாவை பாருங்கன்னு அவரும் சொல்றாரு. சினிமாவை பார்க்கணும்னா நீங்க ஒரு விஜய் படமே வச்சுக்கங்களேன். விஜயில ஒரு படத்துல வந்து தம் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி நடிக்கிறாருன்னா அதே மாதிரி வெளியில வந்து செய்யணும்னு ஆசை வருமா இல்லையா? ஒரு அவனுடைய மானசீகமான ஒரு அபிமானமான ஒரு கலைஞன் திரையில என்ன செய்யறானோ
அதை ஃபாலோ பண்ணணும்னு அவனுக்கு தோணுமா இல்லையா? அதே மாதிரி முடி வெட்டிக்கிறானா, அதே ட்ரெஸ் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறானா, அதே மாதிரி குடிக்கணும், அதே மாதிரி தம் அடிக்கணும்னு அவனுக்கு தோணுமா தோணாதா? இல்லை, அதுதான் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு அவரே சொல்றாரு. விஜய் சொல்றது அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாமலாம் யாருமே கிடையாதுங்க. அப்படி கிடையாது. அந்த வயசு ரசிகர் மன்றத்தில் எத்தனை வயசுல இருப்பாங்க? 40 வயசா தான் இருப்பான். ஒரு 25 18 10 20 வயசு 25 வயசு 30 வயசுக்கு மேலே அவனுக்கு தெளிவு வந்துடும். நம்ம செஞ்சதெல்லாம் கோமாளித்தனம் அப்படின்னு. நம்மளே அந்த வேலையை தான் பண்ணியிருப்போம். ஒரு 30 வயசு வர்றப்ப ஐயோ நம்ம அந்த அவ்வளோ கோமாளித்தனம் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்குள்ள நம்ம செஞ்சிருவோம்ல, அந்த பழக்கத்தை கற்றுக்குருவோம்ல. இந்த 18 25 27 30 வயசுக்குள்ள சில பழக்கத்தை அவர் நைட்டு ஃபுல்லாக குடிச்சு தலையில் ஹேங் ஓவர் ஆகுனா நம்ம குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு தோணும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு அடிக்ட் ஆயிரும். அப்போ ஆரம்பத்துலேருந்தே அதை செய்யணும்ல. அதை செய்ய தவறுறது தான் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி காட்டுறாரு. ஓகே, பட் இருந்தாலும் அவர் ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போ ரசிகர் மன்றத்தினால் நடந்த நல்ல விஷயங்களை பற்றியும் நிறையா இப்போ பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கும்போது அதை போய் தட்டி கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரசிகர் மன்றங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இதே நமக்கு இல்லை, கமல் நற்பணி மன்றத்தில் அதான் பண்ணாங்க. அவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான மற்ற விஷயங்களில் தலையிடுறது கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரியான நற்பணி மன்றங்கள் கிராமம் தோறும் வச்சு இந்த மாதிரி ரத்த தான முகாமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. இதுக்கு மன்றமாக இருந்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. மன்றமாக இருந்தாலும் ஒரு ஆர்கனைஸ் ஒரு ரசிகராக இப்போ பண்ணுறது. இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிராமத்தில் ஒரு மன்றம் இருக்கும், ஏதாவது ஒரு நேதாஜி மன்றம், கிராமப்புற மன்றமே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைவருடைய பேரை வச்சு மன்றமாக வச்சு அது நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு நடிகர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னு விஷயம் இருக்குல்ல. நைட்டு ஃபுல்லாக ஹேங் ஓவராக இருக்குது, தலைவலிக்குதுங்கிறாரு, அவர் படத்தை போட்டு நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்ற அது மது ஒழிப்புக்கு அவர் பிரச்சாரம் பண்ண முடியுமா? மது குடிக்கிற ரோட்டில் பிடிச்சிட்டு விழுந்து கிடக்கணும் போய் நீங்கள் மது குடிக்கான்னு சொல்ல முடியுமோ? உன் தலைவரை நேற்று நைட் ஃபுல்லாக அந்த படம் தான் பார்த்து வந்து இன்னொரு கட்டிங் எக்ஸ்ட்ரா போச்சு சொன்னாலும் சொல்ல மாட்டானா? ஓகே, அப்படிங்கும்போது அதுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு ஒரு நடிகர் தேவையில்லைன்ற நீங்கள் சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணிட்டு போங்க. பட் ஒரு நடிகராக இருந்துட்டு ஒருத்தர் சொல்லும் போது அதோட இம்பாக்ட் பெருசாக இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக அது நல்ல விஷயத்தை சொல்லுங்கன்றேன். எம்ஜிஆர் மன்றம் வந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் மன்றம் இருக்குது அதிமுகவில். அது ஒரு அணி. அதுக்கு தமிழ்நாடு முழுக்க தலைவர்கள் இருக்காங்க, பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் மன்றத்தை எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த பிறகு அது மன்றமாகவே வச்சிருந்தார். அதனுடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சமூக பணிகள் செய்யக்கூடிய வேலையை வச்சிருந்தார். மன்றத்தை இந்த மாதிரி வச்சிருந்தார் எம்ஜிஆர். விஜயகாந்த் எப்படின்னா, விஜயகாந்துடைய மன்றங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு உதவி கேட்டு வருதுன்னு வச்சுங்க, விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தின் ஆஃபீஸில் தனியாக ஒரு இது இருக்கும், தனியாக ஒரு ஆட்கள் நியமிச்சிருந்தார். ஒரு 5-6 பேரை. தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய லெட்ரு வரும். நான்லாம் நேரடியாக பார்த்துருக்கேன். படிப்புக்கு உதவி தேவைப்படுது, மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னா இங்கே வாங்கி பார்த்துட்டு அது உண்மையான செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், இப்போ புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் என்னுடைய குழந்தைக்கு படிப்புக்கு தேவைப்படணும்னு கேட்டாங்கன்னா உடனே புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிக்கு அனுப்புவாங்க. அந்த புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகி உள்ளே போய் செக் பண்ணுவார், உண்மையிலே அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கு, காலேஜுக்கு போகாமல் இருக்கா அப்படின்னு. அது ஒன்று நீங்கள் தலைமைக்கு தெரியப்பட்ட பிறகு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உதவி செய்வாங்க. இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக விஜயகாந்த் பண்ணார். மற்ற நடிகர்கள் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கூட விஜய் அவர்கள் இப்போ 10வது 12வது படித்த அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு வந்துட்டு பரிசுகள் கொடுத்தாரு. அதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் நிர்வாகிகள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தது, டைமிங்லேருந்து சாப்பாடுலேருந்து கரெக்டாக பண்ணது. இப்போ மாநாடு வரைக்குமே பார்க்கும்போது இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நிர்வாகிகள் எல்லாமே அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்காங்க. என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷனாக மாறி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. 20 வருஷமா ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் 4 பேர் வேலைக்கு இருந்தாங்க. எதுக்குன்னே அவங்களுடைய வேலையே என்னன்னா, தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய லெட்டரை பார்த்து படிச்சுட்டு அதை உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு உண்மையிலேயே அவங்களுக்கு தேவைப்படுகிறத செஞ்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் விழா எடுக்கல. அவர் 20 வருஷம் பண்ணார். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை அவர் சென்னையில் இருந்தார்னா, தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா ஊர்லேருந்து வண்டி வந்து நிற்கும். சாலிகிராமம் ஏரியாவே ஃபுல்லாக இருக்கும். காலையில் ஒரு 9 மணிக்கு வெளியில் வந்து நின்னார்னா மதியானம் 3 மணி 4 மணி வரைக்கும் சலிக்காமல் அவங்க நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவார். அவங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். உதவிகளையும் செஞ்சார், அந்த ரசிகர்களையும் வச்சார். இப்போ இருக்க நடிகர்கள் யார் செய்கிறா அப்படி? அப்போ பயன்படுத்திக்கிறாங்களா சார்? அவங்கள கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அந்த ஃபேமை வச்சு தானே அரசியலுக்கு வர்றாரு. நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, நமக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இத்தனை ஓப்பனிங் இருக்குது, இவர்களே வாக்காளர்களாக மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதை தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, அதை தான் அவர் மென்ஷன் பண்ணாருன்றீங்களா? இல்லை, அவர் எந்த அர்த்தத்தில் மென்ஷன் பண்ணாருன்னு அவர்கிட்ட தானே கேட்கணும். ஓகே, ஏறக்குறைய அவர் சொல்கிறது இதுதான் கனெக்ட் ஆகுது. ரசிகர் மன்றத்தை ரசிகராக பாருங்க, ரசிகர் நடிகராக இருக்கிறதா எல்லா தகுதியும் கிடையாதுங்கிறார். இதுக்கு முன்னாடி சொல்ல ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. ஒரு நடிகராக இருக்கிறது மட்டும் அரசியல்வாதி ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நடிகராக இருந்துட்டு கேட்குறாரு, அதான் பெரிய பிரச்சனை. ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு ஒரு நடிகருக்கு அரசியல் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் கேட்குறாரு. அரவிந்த் அவர் நடிகராக இருக்கிறவர் கேட்கறதுனால அதை விட்டாங்க. நம்மள மாதிரி ஆள் கேட்டிருந்தா நடிகர் ஆட்சி ஆளக்கூடாதா, எம்ஜிஆர் ஆண்டிருக்கிறாரு, விஜயகாந்த் ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வரும். இப்போ அவர் யதார்த்தத்தை சொல்கிறார். இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பெருசாக வந்து இப்போ தான் ரசிகர் மன்றங்கள் விஜய்க்கு மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் ஒன்றுமே இருக்காது. ஒரு கேரளா நடிகர் ஒருத்தர் நடிக்கிறாருன்னா
ஷூட்டிங் இருக்கிற அன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இருப்பார், சென்னையில் இருப்பார். ஷூட்டிங் இல்லைன்னா அவருடைய கிராமத்துக்கு போயிடுவார். கிராமத்தில் போகிறீங்கன்னா காலைல ஒரு லுங்கியை கட்டிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பார், டீ குடிச்சிட்டு இருப்பார். அவங்க நடிகர்களே அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாரு. யதார்த்தத்தோடு ஒட்டிடுங்க. நடிகருங்கிறது அவங்களுடைய ப்ரொஃபஷனல். நடிக்கிறாங்க, நைட்டு முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்துறீங்களா, ரசிக்கிறீங்களா, கை தட்டுறீங்களா, கொண்டாடுறீங்களா, அதோட நிப்பாட்டிங்க. மன்றம் வச்சு அதுக்கு பின்னாடி போகிறது அந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க. லைஃப் போயிடும், அந்த வயசில் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறாரு. அதை நம்ம நல்ல விஷயமா பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் தான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.